நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கீ இன்வென்ஷன் சீரிஸ், அதாவது முக்கிய கண்டுபிடிப்புகளை வந்து நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாம் காண இருப்பது வீல், சக்கரம். சக்கரத்தினுடைய சிறப்புகள், பயன்பாடுகள், முக்கியத்துவம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானமணி அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து சக்கரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும் சார். சக்கரத்தினுடைய அந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுங்க சார். மனித வரலாற்றில் சக்கரங்களின் கண்டுபிடிப்பு தீ பயன்பாட்டுக்கு அடுத்த முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆரம்ப கட்டத்தில் வண்டிகள், தேர்கள் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் சைக்கிள், டூ வீலர்ஸ், கார்ஸ், விமான சக்கரங்கள் வரைக்கும் சக்கரங்கள் அவை சுழந்து செல்வது மட்டும் இல்லை, மனித நாகரிகத்தையும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டே வந்திருக்கின்றன. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு வீல்ஸ், சக்கரங்கள். சக்கரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகளுக்கு முன்பு சக்கர பயன்பாடு இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. சுமேரியர்களால் கிமு 3500ஆம் ஆண்டில் மண்பாண்ட சக்கரங்கள், மண்பாண்டம் தயாரிப்பதற்கான சக்கரங்கள் பயன்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்லோவேனியா நாட்டில் லுப்லியானா சக்கரம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சக்கரத்தோட ஆதாரங்கள் கிமு 3150ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகளுக்கு முன்பே சக்கர பயன்பாடு மனிதகுலம் பயன்படுத்த தொடங்கிடுச்சு. இந்தியாவில் முதலில் எப்போது சக்கரம் பயன்படுத்தப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்பு சக்கர பயன்பாடு இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிக நகரங்களில் சக்கர பயன்பாடு இருந்ததுங்கிறதுக்குரிய சில படங்கள், ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிக நகரங்களில் ஒரு பிரமாதமான சாலை அமைப்பு இருக்குது. அதனால் இந்த சாலை அமைப்பு இருக்கிறதுனாலே கட்டாயம் ஒரு நல்ல சக்கரங்கள் கொண்ட வாகனங்களின் பயன்பாடு இருந்ததுக்கான ஆதாரமாக இந்த சாலை அமைப்பு ஒரு நிறுவனம். இந்தியாவில் சொல்லிட்டீங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் முதலில் சக்கரம் எப்போது பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுங்க சார். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தொடங்கியதற்கான ஆதாரங்களை நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தொடங்கி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார். ஸோ இரும்பு காலம் என்பது சக்கரங்களை இரும்பு பட்டைகளோடு இணைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே சக்கர பயன்பாடு இருந்திருக்கு. வேறு ஆதாரங்கள்னு எடுத்துட்டால் ஆதிச்சநல்லூர், கீழடி இங்கெல்லாம் கிடைத்த மண்பாண்டங்கள் நிச்சயமாக ஒரு சுழல் சக்கரங்கள் மூலம்தான் உருவாக்கப்பட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆதாரங்களும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் சக்கரங்கள் பயன்பாட்டில் இருந்ததுக்கான ஆதாரங்களாக இருக்குது. இதையும் தாண்டி தொல்காப்பியம் போன்ற பழங்கால இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், சங்க இலக்கியங்கள் இவை எல்லாவற்றிலுமே தேர் பற்றியும் சக்கரங்கள் பற்றியும் பல குறிப்புகள் இடம்பெற்று. சக்கரத்தினால ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியின் பற்றிய முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க சார். அதாவது சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலும் மரச்சக்கரங்கள், ஆரங்கள் இல்லாத முற்றிலும் மரச்சக்கரங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம லுப்லியானா சக்கரம் சொன்னோம் இல்லையா, ஸ்லோவேனியா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சக்கரம். அது டோட்டல் வுட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ஆரம்பகட்ட சக்கரம். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரச்சக்கரங்கள் உருவாயிட்டன. எகிப்திய தேர்கள் எல்லாம் ஆரச்சக்கரங்களை அடிப்படையாக கொண்டன. அதுக்கடுத்த காலகட்டம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலோக விளிம்பு சக்கரங்கள். தமிழ்நாட்டில் மாட்டு வண்டிகள்லாம் மரச்சக்கரத்துக்கு வெளியில் உலோக விளிம்புகள் கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உலோக விளிம்பு சக்கரங்கள் அடுத்த காலகட்டம். நவீன சக்கரங்கள் உலோகம் மற்றும் ரப்பர் இணைத்து உருவாக்கப்படக்கூடியதாக இருக்குது. 1840s ரப்பர் டயர்ஸ் வந்துருச்சு. அடுத்து நியூமேட்டிக் டயர்ஸ். மிக நவீன சக்கரங்கள்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கார்பன் ஃபைபர்ஸ் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுது. ஸோ குறைந்த எடை, அதிக ஆற்றல் கொண்ட நவீன சக்கரங்கள் இப்போது உருவாக்கப்படுது. சக்கர வாகனங்களாகிய சைக்கிள், மோட்டார் சைக்கிள், கார் போன்ற வாகனங்கள் எப்போது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1817. கண்டுபிடித்தவர் கார்ல்
வான் ட்ரைஸ் ஒரு ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர். அப்போதான் முதல் சைக்கிள் அறிமுகம், அடுத்து மிக விரைவில் உலகம் முழுக்க வந்துருச்சு. அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1885, 1885. அதே ஆண்டில்தான் காரும் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ 1885 மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்தவர்கள் 2 பேர், கார்ட்லிப் டெய்ம்லர் மற்றும் வில்ஹம் மெபாக். இந்த 2 பேருமே ஜெர்மன் என்ஜினியர்ஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு மோட்டார் பைக் உருவாக்குறாங்க. அதுமாதிரி மோட்டார் கார் 1885 கார்ல் பென்ஸ் தான் உருவாக்கியவர். இவர் ஒரு ஜெர்மன் என்ஜினியர். ஸோ இவை எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த சில ஆண்டுகளுக்குள் உலகம் முழுக்க அறிமுகமாகின. ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிச்சு, மனிதர்களுக்கு மிகப்பெரிய பயனை தந்தது. விமானத்துல கூட சக்கரம் இருக்கு. விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய சக்கரம் எப்படி அவ்வளவு பெரிய விமானத்தினுடைய எடையை தாங்குகிறது? அதை பற்றி விளக்கி சொல்லுங்க சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான். ஒரு பெரிய விமானங்கள், சில விமானங்கள்லாம் 180 400 டன் எடை கொண்டவை. ஸோ அது மட்டும் இல்லை, விமானம் தரையிறங்கும் போது கிட்டத்தட்ட 1.5 மடங்கு கூடுதல் எடையோடு இறங்கும். அந்த அளவுக்கு ப்ரெஷரோடு இறங்கும். ஸோ இதை தாங்கி நிற்கக்கூடிய வகையில் விமான டயர்களோட அமைப்புகள் உருவாக்கப்படுது. குறிப்பாக சக்கரங்கள் வலுவான அலுமினியம் அல்லது எஃகு கலந்த ஒரு கலவையினால் உருவாக்கப்படுகின்றன. டயர்கள் நைலான் மற்றும் எஃகு கம்பிகளால் வலுவூட்டப்பட்டு உயர் அழுத்த நைட்ரஜன் வாயுவால் நிரப்பப்பட்டு ஒரு எடையை தாங்கக்கூடிய திறன் கொண்டு உருவாக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லை, விமானங்களில் உள்ள லேண்டிங் கியர், தரையிறங்கும் கருவி, அவை எடையை பல சக்கரங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. மேலும் ஷாக் அப்சார்பர்ஸ், ஸ்ட்ரட்ஸ் இவையெல்லாம் மேலும் எடை சமநிலைப்படுத்தி அந்த மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த சக்கரங்கள் தாங்கி நிற்க வழிவகை செய்கின்றன. நிறைவா, சக்கர கண்டுபிடிப்பிற்கு முன்பு மனித வாழ்க்கை எப்படி இருந்தது, சக்கர கண்டுபிடிப்பிற்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை குறித்து தொகுத்து சொல்லுங்க சார். மனித வரலாற்றில் கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது சக்கர பயன்பாடு. ஸோ முதல்ல திட சக்கரங்கள், அப்புறம் ஆர சக்கரங்கள், அடுத்து உலோகம் பூட்டிய சக்கரங்கள், அப்புறம் ரப்பர் டயர்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் சக்கரங்கள் வளர்ந்து கொண்டே வந்தன. அது மாதிரி சக்கரங்கள் பேஸ்டான வண்டிகளும் தொடக்க கட்டத்தில் தேர்கள், மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் இருந்தது. அப்புறம் சைக்கிள், மோட்டார் சைக்கிள்ஸ், கார்ஸ், விமானங்கள் வரைக்கும் சக்கரங்களை பயன்படுத்தி மனித வாழ்க்கையை எளிதாக்கி இருக்கின்றன. பயணங்கள் சுலபமாக இருக்குது. மிக எளிதில் மிக நீண்ட தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கும் கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிக்கும் சக்கரங்கள் மிகுந்த பயன் தருகின்றன. இன்றைக்கு சக்கரங்கள் இல்லாத வாழ்க்கையை கற்பனையே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சக்கரங்கள் மனித வாழ்வில் 2 கலந்து விட்டன. கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல இன்றைக்கு மனித வாழ்க்கையில மிக முக்கியமான சக்கரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பயன்பாடுகளை பற்றியும் விளக்கி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி ஆர்த்தி.